வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோர் தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாருக்கும் நம்ம மோர் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு எப்போவுமே சிம்மில் தான் வச்சுக்கணும். ஒரு சட்டி வச்சுட்டு சட்டியில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பின்பு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. சிம்பிளையே அடுப்பு இருக்கட்டும், ஸ்பீடாக வைக்காதீங்க. எண்ணெய் காயணுங்கிறதுக்காகலாம் ஸ்பீட் பண்ணாதீங்க. சிம்பிளையே வச்சுருங்க அடுப்பு. கொஞ்சம் ஜீரகம், கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் இன்னும் காரத்துக்கு வரமிளகா தான் யூஸ் பண்ணுவேன். பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டேன். மோர் தாளிக்கிறதுக்கு நான் 3 மிளகா போட்டிருக்கிறேன். ரெண்டு பேக்கெட் தயிர் போடுறங்காட்டிக்கு நான் பேக்கெட் தயிர் தான் மோரில் தாளிக்க போகிறேன். அதனால் 3 வரமிளகா போட்டிருக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் பொடியும் நீங்கள் மோர் வெள்ளையாக இருக்கணும்னா அளவாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா டார்க்காக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மஞ்சள் பொடி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, ஒரு செம்பு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு 2 பேக்கெட் தயிரை உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்படி உங்களுக்கு தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு ஊற்றுங்க. அப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா மோர் நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மிலேயே வைங்க. ஸ்பீட் பண்ணிங்கன்னா பால் மாதிரி பிரித்து போயிடும் தயிர். அதனால் சிம்மிலேயே வச்சுட்டு தயிர் போட்டு ஒரு கலக்குன பின்பு கொஞ்சமாக மறுபடியும் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு மல்லித்தலையை போட்டு இறக்கணுன்னா நம்ம மோர் தாளிப்பு முடிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.